அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு குரு பகவானின் வக்ர பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் மிதுன மனையில் வக்ரமாக இருக்க போகிறார். எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை குரு பகவான் மிதுனத்துல வக்ரம். பொதுவாக குரு பகவான் அப்படின்னாலே குழந்தைக்கு காரக கிரகம், தனக்காரக கிரகம், அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில் மிதுனமனையில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள், எதெல்லாம் சாதகம், எதெல்லாம் பாதகம், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, குரு பகவானின் வக்ர காலம், அதாவது அதிசாரமாக கடகமனையில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ வக்ரமாக மீண்டும் மிதுன மனைக்குள்ள போய் அமரப்போகிறார். எப்போ எது வரைக்கும் இருக்க போதுன்னா 97 நாட்கள், அதாவது 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரமாக மிதுனத்தில் இருந்து பலனை கொடுக்க போகிறார். இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா ஆறுக்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே குரு பகவான் தான். உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிலையில் 12ஆம் இடத்தில் இருக்கும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் ஒரு நல்ல விஷயம் அப்படி என்னன்னா, கடன் விஷயத்துல மட்டும், அதாவது கடன் இருந்துட்டு இருக்கு பாருங்களேன், அதை குறைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை அதிகமாக தூண்டும். கடனை அடைக்க உதவும். கடனை அடைப்பதற்கான பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வரும். முதல் விஷயம், உங்க ஆழ் மனதில் தோன்றக்கூடிய விஷயம் கடனை அடைத்து விடணும், கடனை அடைச்சிட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு தூண்டி அந்த கடனை அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள், அதுக்குண்டான வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு முதல் வேலையாக செய்யும். அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எதிர்ப்பு பகை. நிறைய இடத்துல எதிர்ப்பு பகை உங்களுக்கு தோன்றிருக்கும். வேலையில் நிம்மதி இருக்காது. வேலையில் எத்தனை இடம் மாறி இருக்கீங்களேங்கிற உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடந்த 2.5 வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரே அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோட இருந்திருப்பீங்க. அந்த வேலையில் இருந்து வந்த எதிர்ப்பு பகை விலகும். இதுவரைக்கு யார் தான் நமக்கு குடைச்சல் கொடுத்தாங்க, யார் தான் எதிர்ப்பாளராக இருந்தாங்க, யார் தான் அதாவது ஒரு வகையில் வழியை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கு தெரியலன்னா கூட இப்போ இந்த காலகட்டத்தில் தெரிய வைத்து அங்கிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதாவது எதிரி தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும். மூன்றாவது நல்ல விஷயம் என்னன்னா, ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இதுவரைக்கும் ஹெல்த் மேல ஒரு அக்கறை இல்லாத இந்த கடகராசி என்பவர்கள் இப்போ ஹெல்த் மேல அக்கறை இருக்கும். ஹெல்த்தை ஒரு செக்கப் பண்ணிக்கலாம், ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு உள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், உணர்வுகளை நிச்சயமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு தூண்டும். ஏற்கனவே ஹெல்த் பிரச்சனையில் இருக்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு தீர்வு உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆறுக்குரியவன் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். இதுவரைக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுத்து கொண்டிருந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் நிச்சயமாக 100% கடகராசி என்பவர்களுக்கு துணை புரியும். நிறைய பேர் வழக்கில் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அல்லது கோர்ட் கேஸ் இருக்கு, பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனை, அது ஏதோ கோர்ட்டு கேஸ் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையால் வழக்குகளில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக
இந்த 97 நாட்கள் அமையும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது சிறப்பு. அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நிறைய பேர்த்துக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இடம் வாங்குவீங்க, வீடு கட்டக்கூடிய யோகம். இடம், வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய, இந்த மாதிரி தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, இது ரொம்ப நாள் கனவாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாத கனவு இல்லை. ரொம்ப நாளாக உங்கள் ஆழ் மனதில் விதைத்து கொண்டிருந்த ஒரு வாகனம் வாங்கணும், அப்ரூவல் கிடைச்சிரும். கணவன் அல்லது மனைவி, குடும்ப உறவுகள், குடும்பத்தோட இதை வாங்கிக்கலாம், செயல்படுத்தலாம் என்கின்ற அப்ரூவல் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போது ஒன்று வீடு வாங்கலாம், இல்லை இடம் வாங்கலாம், அல்லது வண்டி வாகனம் வாங்கலாம், அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணலாம், அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்கள், இப்படி நல்ல விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும். அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தூர தேச பிரயாணங்கள். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணத்தில் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உருவாக்கியிருக்கும், அல்லது அது செயல்படுத்தவும் இருந்திருக்கும். ஏற்கனவே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் என்றால் அங்கே ஒரு பிஆர் வாங்கணும்னு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, வெளிநாட்டில் தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு வழி கொடுத்து ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் மறையும். இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகணும், நான் ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறேன், ஒரு கன்சல்டன்சியாக இருக்கிறேன், ஒரு கம்யூனிகேஷன் இன்ஜினியராக இருக்கிறேன், ஒரு மெரைன் இன்ஜினியராக இருக்கிறேன். ஸோ ஒரு இன்ஜினியர் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் அப்படியே விட்டுருப்பீங்க. அந்த ஆழ் மனதில் அதிகமாக கொடுத்துருக்காது. ஆனால் இந்த காலகட்டம் ஆழ் மனதில் அதிகமாக வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போய் சம்பாதிக்கணும், அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆழ் மனதில் உணர்வுகளை கொடுத்து அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு அப்ரூவல் வாங்கக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய, விசா அப்ளை பண்ணக்கூடிய, அப்ளை பண்ணி வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை பாக்கியங்களும் திடீர்னு நடக்கும். இது ரொம்ப நாள், அதாவது என்னன்னா, இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஏற்கனவே அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார், கிடைக்கல, இப்போ கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய அத்தனை விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதலீடுகளில் ஆர்வத்தை தூண்டும், தன்னுடைய அடுத்த, அதாவது என்னன்னா, இப்போ ஒரு 20 வயசு இருக்குது, 30 வயசு இருக்குது, நான் ஒரு 50 வயசுக்கு நான் ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும், அந்த முதலீடுகள் மீது ஆர்வத்தை கொடுக்கும். நிறைய பேர் ஷேருக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கும். அடுத்து அந்த கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஒன்று சக்சஸ் பண்ணணும், மறைந்துள்ள விஷயங்கள், அதாவது மற்றவர்களால் செய்ய முடியாத சில விஷயங்கள், நுணுக்கங்களை கற்று தேர்ந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன். அதாவது மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய, உங்களுக்கு வழி இருக்கோ இல்லையோ, மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய சில விஷயங்கள், கவுன்சிலிங். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய மருத்துவர்கள், மருத்துவத்துக்குள்ள என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணம், இதெல்லாம் உங்கள் ஆழ் மனதில் விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும். சிபிசிஐடி
இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே போகணுங்கிற எண்ணம் ஆழ்மனதில் அதிகமாக ஓடிட்டு இருக்கும் இந்த கடகராசி என்பது. ஏன்னா 2.5 வருஷமாக நிறைய பேர் தோத்து இருக்கும், எழுதியிருப்பீங்க, ஒரு சின்ன மார்க் வித்தியாசத்தில் காணாமல் போயிருக்கும். இதெல்லாம் இப்போ சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது. 97 நாட்கள் உக்கிரமாக அதாவது அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. நல்ல நல்ல விஷயங்கள் இப்போ சொன்ன நிறைய குட் நியூஸ் சொல்லியிருக்கேன். இந்த செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு 99% நடக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. நல்ல தெய்வ வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இந்த குரு வக்ரமாக இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு குழந்தைகளுக்கும் நல்லது, பொருளாதாரத்துக்கும் நல்லது, கடன் சார்ந்த விஷயத்துக்கு, அந்த கடன் நோய் எதிர்ப்பு விஷயத்துக்கு நல்லது, உங்கள் பாக்கியத்துக்கும் நல்லது இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார்? ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா, இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா? உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரா, இல்லை பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா, இல்லை 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய இணைவு பெற்றிருக்காரா, எந்த டிகிரியில் இருக்கிறார்? இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பின நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.